ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து கார்லிக் ப்ரெட் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல கார்லிக்கை நல்லா கிரேட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா அது பட்டரோட மிக்ஸ் பண்ணிவிட்டு, நம்ம வந்து கொஞ்சம் பார்ஸ்லி போட்டுக்கலாம். பார்ஸ்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, கொஞ்சம் சால்ட்டையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சைடில் வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம ஈஸ்ட்டை ஆக்டிவ் பண்ணலாம். முதல்ல சுகரு, அதுக்கப்புறமா ஈஸ்ட்டு ரெண்டையும் ஒன்றா போட்டு நம்மளுக்கு வந்து கை பொறுக்கிற அளவுக்கு சூடு தண்ணி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஒரு பக்கம் வச்சுட்டு மாவை எடுத்துக்கலாம். 500 கிராம் மாவு எடுத்துட்டு அந்த மாவை நம்ம மிக்ஸி பவுலில் போட்டுட்டு அதுக்கு தேவையான பட்டரு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அந்த ஈஸ்ட்டு தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா பிணைஞ்சதுக்கப்புறமா நம்ம கொஞ்சோண்டு பட்டர் போட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணோம்னா அது ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும். நம்ம அதை எடுத்து வச்சுட்டு 2 ஹவர் அப்படியே மூடி வச்சிடலாம். கவர் பண்ணி மூடி வச்சுட்டு 2 ஹவருக்கு அப்புறமா பார்த்தா இப்படி தான் இருக்கும் அந்த மாவு. அதுக்கப்புறமா நம்ம அதை ரோல் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பவுலில் நல்லா பட்டரை பூசி வச்சுட்டு நல்லா பட்டர் பூசிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மாவு போட்டுட்டு ஒரு இதில் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த மாவை எடுத்து சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். எத்தனை பீஸ் உங்களால் எடுக்க முடியுதோ அத்தனை பீஸ் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 8லேருந்து 10 பீஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து சின்ன சின்னதாக போல் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதை சின்ன ரவுண்டாக தட்டிட்டு நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்தோம்ல கார்லிக் பேஸ்ட்டு, அதை நம்ம உள்ளே வச்சுக்கலாம். உள்ளே வச்சுட்டு அந்த பன்னை அப்படியே கவர் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா கவர் பண்ணிவிட்டு நல்லா அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களால் எவ்வளோ க்ளோஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி கார்லிக் வெளியே வந்துடும். வெளியே வந்துட்டால் நம்ம பன்னு பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது. அதனால நம்ம வந்து நல்லா ஸ்டப் பண்ணிவிட்டு வச்சிடலாம். அந்த ட்ரேயில் அடுக்க ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி எல்லா பன்னையும் அப்படியே செஞ்சுட்டு ஒரு ட்ரேயில் நீங்கள் ஃபுல்லாக அடுக்கிடுங்க. அடுக்குனதுக்கப்புறமா அதை ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி இன்னும் நார்மலான க்ளோத் போட்டு மூடி வச்சுருங்க. 2 ஹவருக்கு அப்புறமா ஒரு முட்டையை உடைச்சிட்டு அதில் மஞ்சக்கருவை வேறையாக நீங்கள் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அந்த மஞ்சக்கருவை உள்ளே போட்டு ப்ரஷ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா மஞ்சள் ஆகிற வரைக்கும் ப்ரஷ் பண்ணி விட்டுடுங்க. ப்ரஷ் பண்ணதுக்கப்புறமா அதை அப்படியே அவனில் போடுங்க. 180 போட்டுட்டு நம்ம கொஞ்சம் செசமி சீடும் போட்டுக்கலாம். 180 நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் அவனை. 180லேருந்து 200 வரைக்கும் உள்ளே போட்டு அப்படியே நம்ம ஒரு 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கார்லிக் பேஸ்ட்டு பேலன்ஸ் இருக்குல்ல, அதை வந்து நம்ம மேலால் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஈரமான க்ளாத் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 ஹவருக்கு அப்படியே நம்ம மூடி வச்சிட்டோம்னா நமக்கு சாஃப்டான கார்லிக் ப்ரெட்டு கிடச்சிரும். நம்ம ஹோம்மேட்லேயே நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கும் சாஃப்டாக. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா உள்ளே கார்லிக் இருக்கும். சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.